ஓகே. இன்னைக்கு வந்துட்டு ப்ராஃபிட் லாஸ்ல வந்துட்டு அடுத்த மெத்தட் பார்க்க போறோம். அடுத்த டைப். சக்சஸிவ் டிஸ்கவுண்ட். இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாரி தான் கேட்பாங்க. பிரிலிம்ஸ்ல. சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்னா என்னன்னா, இப்ப வந்துட்டு நான் ஒரு மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து சாரீஸ் வாங்கியிருக்கேன் சேல் பண்றதுக்கு. ஓகேவா? நான் வந்துட்டு ₹100க்கு வந்துட்டு சாரி வாங்கியிருக்கேன். அத வந்துட்டு நான் வந்துட்டு 10% டிஸ்கவுண்ட் நான் வந்துட்டு மார்க் பிரைஸ் வந்துட்டு 500ன்னு வச்சிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு 10% டிஸ்கவுண்ட் எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறேன். அப்போ வந்துட்டு 10% டிஸ்கவுண்ட்னா எவ்வளோ? 50 450 ஆச்சா? பார்த்தா ஆளே வரல எனக்கு. அதனால என்ன பண்றேன், அது வந்துட்டு 20% டிஸ்கவுண்ட்ன்னு போடுறேன். அப்போ வந்துட்டு எவ்வளோ ஆச்சு? 10%னா 45, 20%னா 90. 450 மைனஸ் 90னா 0, 6, 360. ஓகேவா? 360ன்னு போட்டோனே எல்லாரும் வாங்க வந்துட்டாங்க. நான் வந்துட்டு 100க்கு தான் காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் வந்துட்டு 360. ஓகேவா? எனக்கு 260 லாபம் கிடைச்சிருக்கு. இந்த அடுத்தடுத்து டிஸ்கவுண்ட் போடுறது அப்படிதான். அது பேர் தான் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஓகே. இப்போ கான்செப்ட்ல போயிடலாம். சம்ஸ்குள்ள போயிடலாம். அவ்வளவுதான் இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது. இது வந்துட்டு நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய டெர்ம்ஸ். இது ஃபார்முலா. இதுல வந்துட்டு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் குடுத்திருப்பாங்க. 10%, 20%ன்னு 2 குடுத்திருப்பாங்க. இல்ல 3 குடுத்திருப்பாங்க. அது வந்துட்டு நம்ம கொஸ்டின் டஃப்பா பொறுத்து. எதுனாலுமே சேம் தான். இப்போ இதுல எக்ஸ்ட்ரா வந்துட்டு என்ன ஃபார்முலா வரும்னா, இதுல வந்துட்டு ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட்ன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்ட்டு. அதுக்கு ஃபார்முலா ஏபி ஆ அதுக்கு ஃபார்முலா வந்துட்டு A பிளஸ் பி மைனஸ் ஏபி பை 100. இதுதான் வந்துட்டு அதுக்கு ஃபார்முலா. இப்போ இதுல ஏனா ஃபர்ஸ்ட் டேர்ம், பினா செகண்ட் டேர்ம். அப்போ 10 பிளஸ் 20 மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 200 பை 100. அப்போ வந்துட்டு 30 200 பை 100. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா 2. அப்போ வந்து 28%. இதான் ஆன்சர். இவ்வளவுதான். இதுல இருந்து புதுசா கத்துக்க வேண்டியது. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். ஷாப்கீப்பர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10% டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க. அடுத்து 20% குடுக்குறாங்க. அடுத்து 10% குடுக்குறாங்க. ப்ராடக்ட்டோட மார்க் பிரைஸ் வந்துட்டு 1000. அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி எழுதிக்கலாம்னா, இதுலயும் வந்துட்டு ஃபிராக்ஷன் மெத்தட்ல பண்ணலாம், ஈக்குவேஷன் மெத்தட்ல பண்ணலாம், இல்ல ஃபார்முலா மெத்தட்லயும் பண்ணலாம். ஓகேவா? நான் வந்துட்டு மேக்ஸிமம் ரேஷியோ மெத்தட்ல பண்ணுவேன். இது எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுல 20% டிஸ்கவுண்ட் குடுக்குறான். அப்ப வந்துட்டு 20% டிஸ்கவுண்ட்னா எவ்வளோ? 1000ல 20%னா மைனஸ் 200ஆ? 1200, 008, 800. அடுத்து 10% டிஸ்கவுண்ட் குடுக்குறான். 10% டிஸ்கவுண்ட்னா 80யா? இத மைனஸ் பண்ணா 0, 72, 720. இதான் ஆன்சர். ஓகேவா? இப்ப வந்துட்டு இதுவே ரேஷியோ மெத்தட்ல பண்ணலாம். இப்ப 20%னா 1/5. 10%னா 1/10. இப்போ இது வந்துட்டு ஆ செல்லிங் பிரைஸ், மார்க் பிரைஸ். ₹5ன்னு போட்டு டிஸ்கவுண்டோட ₹4ன்னு சேல் பண்றான். ஓகேவா? இங்க வந்துட்டு ₹10ன்னு போட்டு டிஸ்கவுண்டோட ₹9ன்னு சேல் பண்றான். அப்போ 36 இங்க வந்துட்டு 50. இப்போ வந்துட்டு இத கேன்சல் பண்ண முடியும்ல. 1 8 இங்க 25. இப்போ இந்த 25 பார்ட் தான் 1000ன்னு சொல்லிட்டாங்க. 25 பார்ட் வந்துட்டு 1000. அப்போ 18 பார்ட் எவ்வளோ? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணா இங்க 5 டைம்ஸ், இங்க 200. அடுத்து இங்க வந்துட்டு 40. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 4 8 ஆர் 32. 2 3 7 20. ஓகேவா? ஈக்குவலா வந்துருச்சா? அதுதான். நம்மளுக்கு 2, 3 மெத்தட் இருக்கு. எது டக்குன்னு சால்வ் பண்ண முடியுதோ, எதுல நல்லா எக்ஸலென்ட்டா பண்றீங்களோ, அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு வாட் இஸ் தி ஈக்குவலன்ட் சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஃபார் த சக்சஸிவ் 20 அண்ட் 10ன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் சொன்னேன்ல ஃபார்முலா மெத்தட் இருக்குன்னு. அதேதான். A பிளஸ் பி மைனஸ் ஏபி பை 100. அப்போ வந்துட்டு 20 பிளஸ் 10னா 30 மைனஸ் 200 பை 100. ஆன்சர் 28. ஓகேவா? இதுவே நம்ம ரேஷியோ மெத்தட்ல பண்ணுவோமா? டிஸ்கவுண்ட் வந்துட்டு 1/5ன்னு குடுத்துருக்காங்க. அடுத்து 1/10. அப்ப 5 இருந்தது 4 ஆயிருக்கு. 10 இருந்தது 9 ஆயிருக்கு. இது வந்துட்டு மார்க் பிரைஸ். இது வந்துட்டு செல்லிங் பிரைஸ். அப்போ 36 50. அப்போ
ஆ. இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு வந்துட்டு ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட் தான் கேட்டிருக்காங்க. காஸ்ட்லாம் கேட்கல. அப்போ வந்துட்டு இனிஷியல் மைனஸ் ஃபைனல் பை இனிஷியல் பை 100ன்னு பார்ப்போமா? பெர்சன்டேஜ்ல நம்ம படிச்சிருப்போம். அதே தான் இங்கவும். 50 மைனஸ் 36ன்னா இத கேன்சல் பண்ணிருவோம். கேன்சல் பண்ணா வந்துட்டு 1 8 இங்க 25 அப்போ 25 18ன்னா எவ்வளோ ஆச்சு? 7 பை இனிஷியல் 25 இன்டூ 100. அப்போ இது வந்துட்டு 5 டைம்ஸ், இது 20 டைம்ஸ், இது வந்துட்டு 4 டைம்ஸ், அப்போ 28. ஓகேவா? இது வந்துட்டு ஃபார்முலா மெத்தட். இது வந்துட்டு ரேஷியோ மெத்தட். ஓகே. இப்ப அடுத்த சம். ப்ராடக்ட் ஆஃப் 2000 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் 3 டிஸ்கவுண்ட் தராங்க. ஃபைனல் பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது சம் வந்துட்டு 3 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் குடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 5%னா என்னன்னு பார்த்தோம். 1/20 அப்போ வந்து 20 வந்து 19 மாறும்போது நம்மளுக்கு கால்குலேஷன் வந்துட்டு கொஞ்சம் டஃப்பா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? டைரக்ட்டா நம்ம வந்துட்டு பெர்சன்டேஜ் மெத்தட்லயே சால்வ் பண்ணிறலாம். 2000 மார்க் பிரைஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் மார்க் பிரைஸ். ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன சொல்லியிருக்கான்? 10% வந்துட்டு டிஸ்கவுண்ட். அப்போ வந்துட்டு -10%. இதுல 10%னா எவ்வளோ? 2000 மைனஸ் 10%னா இந்த 200. மைனஸ் பண்ணா 0, 0, 18. ஓகேவா? இப்போ வந்து 1800 இருக்கு. இதுல வந்துட்டு 5% டிஸ்கவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. 5% டிஸ்கவுண்ட். இதுல வந்துட்டு 5%னா எவ்வளோ? 10%னா 180, 5%னா 90. அப்போ 0, 1, 17. ஓகேவா? 1710ல வந்துட்டு திருப்பி 2% டிஸ்கவுண்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல வந்துட்டு 1710ல 1%னா 17, 17.1, 2%னா 17.1, 2%னா 2.4, 1, 2, 3 34, 34.2. இத வந்துட்டு மைனஸ் பண்ணா எவ்வளோ வருது? 9, 0, 8, 5, 7, 6, 1. 1675.8. இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? இது வந்துட்டு ரேஷியோ மெத்தட்லயும் பண்ணலாம். ஏன் ரேஷியோ மெத்தட்ல நான் பண்ணலன்னா, இப்போ வந்துட்டு இது வந்துட்டு எம்பி, எஸ்பி. ஃபர்ஸ்ட் வந்து 10% டிஸ்கவுண்ட். அப்போ 10 இங்க 9. அடுத்து வந்துட்டு 5% டிஸ்கவுண்ட்ல 1/20 அப்போ இங்க 20 இங்க 19. அடுத்து 2% டிஸ்கவுண்ட்னா 1/50 அப்போ 50 இங்க வந்துட்டு 49. இதெல்லாம் மல்டிப்ளை பண்றதுக்கே நமக்கு டைம் ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும். அதனால இந்த மெத்தட்ல பண்ணாவே ஈஸியா இருக்கும். அடுத்து ஆர்டிகிள் வந்துட்டு 1500ன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. அப்ப எம்பி வந்துட்டு 1500. 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் 10, 20. ஃபைண்ட் த செல்லிங் பிரைஸ். இது ஈஸி தான். 1/10 1/5 இப்போ வந்துட்டு எம்பி, எஸ்பி 10ன்னு மார்க் பண்ணியிருக்கிறது 9ன்னு சேல் பண்றாங்க. 5ன்னு மார்க் பண்றது 4ன்னு சேல் பண்றாங்க. அப்ப 50, 36. இதே தான் சுத்தி சுத்தி வருது. இப்போ வந்துட்டு மார்க் பிரைஸ் வந்துட்டு 1500ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இத 2யும் கேன்சல் பண்ணா 25, இது 18. மார்க் பிரைஸ்னா என்னது? இந்த 25 பார்ட் தான் 1500ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 18 பார்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 25 பார்ட்னா 5 இங்க 300 இங்க வந்துட்டு 60. அப்போ 18 இன்டூ 60னா எக்ஸ் என்னது? 8 6 6 36, 6 8 48, 4 6 10 108. இதுதான் ஆன்சர். இதுதான் செல்லிங் பிரைஸ். 0. இந்த 60ல 0 விட்டுட்டேன். ஓகே. இதுதான் செல்லிங் பிரைஸ். அடுத்தது ஷாப்கீப்பர் வந்துட்டு சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் 25, 15ன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம வந்துட்டு இந்த ரேஷியோ மெத்தட்லயே சால்வ் பண்ணிரலாம். 25%னா என்ன? 1/4. 25%. இது வந்துட்டு மார்க் பிரைஸ், செல்லிங் பிரைஸ். அப்போ 4ன்னு போட்டு 3க்கு சேல் பண்ணிட்டான். அடுத்து 15%னா எவ்வளோ? 15/100. அப்போ வந்துட்டு 320. அப்போ 20ன்னு போட்டு 17க்கு சேல் பண்ணிட்டான். இப்போ வந்துட்டு 18,
80 அதுக்கப்புறம் இங்க வந்துட்டு 1 2 3 4 80 by 41 80 by 2 51 அப்போ வந்துட்டு இனிஷியல் மைனஸ் ஃபைனல் அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும் 29 by 80 into 100 அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம் இங்க வந்துட்டு 4 சார் இங்க வந்துட்டு 5 சார் ஓகே இந்த 4 கேன்சல் பண்ணா சார் 28 28.1னா 0.1னா 2 திருப்பி 2 இருக்கு 25 7.25 இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 5 இங்க 2 10 2 1 35 36 36.25 இதுதான் ஆன்சர் அடுத்து ஷாப்கீப்பர் வந்து 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க வாட் இஸ் தி ஃபைனல் இதுதான் நான் எஸ்பி தான் கேட்டிருக்காங்க எக்ஸ்பி கேட்டிருக்காங்க எம்பி வந்துட்டு 500ன்னு சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு 30% 20% 30%னா 3/10 20%னா 1/5 அப்போ 10 மார்க் ப்ரைஸ் இருக்கு ஃபைனல் ப்ரைஸ் இருக்கு அதாவது செல்லிங் ப்ரைஸ் 10ன்னு போட்டுட்டு 7க்கு சேல் பண்ணிடுறாங்க அடுத்து 5ன்னு போட்டு 4க்கு சேல் பண்ணிடுறாங்க 50 28 இப்போ வந்துட்டு மார்க் ப்ரைஸ் இந்த 50 பார்ட் தான் இது கேன்சல் பண்ணிடலாம் 25 இது வந்துட்டு 14 இந்த 25 பார்ட் 500 அப்போ 14 பார்ட் எவ்வளோ 25னா இது வந்துட்டு 5 20 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 280 அதாவது 20 14 மல்டிப்ளை பண்ணா 280 இதுதான் ஆன்சர் அடுத்து வந்துட்டு ப்ராடக்ட் ஆஃப்டர் கிவிங் 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் 10% எக்ஸ் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க ஈக்குவலன்ட் சிங்கிள் வந்துட்டு சிங்கிள் டிஸ்கவுண்ட் வந்து 28ன்னு கொடுத்துட்டாங்க எக்ஸ் கேட்டிருக்காங்க இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ன்னு கேட்டிருக்கப்போ நம்ம வந்துட்டு எக்ஸ் மைனஸ் 100 இந்த மாதிரி வச்சாலும் அதாவது ஃப்ராக்ஷன் மெத்தட்ல வச்சாலும் ரேஷியோ மெத்தட்ல வச்சாலும் நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால இந்த மாதிரி ரெண்டுல ஏதாவது ஒன்று கொடுக்கலன்னா டைரக்டா ஃபார்முலா மெத்தட்ல போயிடலாம் ஃபார்முலா மெத்தட்னா a plus b minus a into b by 100 is equal to இந்த ஈக்குவலன்ட் சிங்கிள் டிஸ்கவுண்ட் அப்போ வந்துட்டு a வந்துட்டு 10% b வந்துட்டு x பர்சன்டேஜ் அப்போ 10 plus x minus 10x by 100 equal to 28 இப்படி டைரக்டாவே வச்சுக்கலாம் இப்போ இந்த இதை மட்டும் அங்கிட்டு கொண்டு போறேன் 10 அங்கிட்டு கொண்டு போனா 18 ஆயிடுச்சா x minus 10x மேல மல்டிப்ளை பண்ணிடுறேன் 100x minus 10x by 100 is equal to 18 அப்போ இதுனா 90x is equal to 1800 இங்க கேன்சல் ஆயிடுச்சு இங்க வந்துட்டு 20 அப்போ x is equal to 20%. ஓகேவா 10% மொதல் கொடுக்குறான் அடுத்து 20% அடுத்து கொடுக்குறான்னா டிஸ்கவுண்ட் வந்துட்டு 28%. இந்த சம்ல வந்துட்டு 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க 5% 2% மார்க் ப்ரைஸ் வந்து 1000 கொடுத்துருக்காங்க சிங்கிள்டன் டிஸ்கவுண்ட்டுக்கும் ஃபைனல் டிஸ்கவுண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ரெண்டையுமே தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் பண்ணணும் இது ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் சக்சஸிவ் டாபிக் நான் இதை வந்துட்டு சேவ் பண்ணி டெலிகிராம்ல போஸ்ட் பண்றேன் இந்த லாஸ்ட் சம் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ